வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அக்ஷய திருதியை அன்னைக்கு நான் என்ன கோல்டு வாங்கினேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நான் வந்து ஒரு 1 வருஷமா வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடல. அதுக்கு முன்னாடி நான் நெறைய வீடியோஸ் என்னோட ஓன் கன்டென்ட்ல தான் நான் போட்டிருக்கேன். ஆனா, அத காப்பி அடிச்சு ஒரு சிலர் யூடியூபர்ஸ் வந்து அப்படியே காப்பி அடிச்சு போடுறாங்க. தம்ப்நெயில் மொதற்கொண்டு அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்காங்க. நான் அத வந்து இப்போ நான் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல்னு என்னோட சேனல் நேம் மாரி, அவங்களும் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு சேனல் முன்னாடி வந்து வேற இனிஷியல் அந்த மாரி வச்சுட்டு, அதே காப்பி அடிச்சு போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த உலகத்தில வந்து எவ்வளவோ கன்டென்ட் இருக்குது. அத பத்தியெல்லாம் பேசலாம். இப்ப சேவிங்ஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிட்ட கன்டென்ட்டு. அதிலேயே வந்து எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு, நான் போடுற கன்டென்ட்ட அப்படியே காப்பி அடிச்சு போடுறது வந்து ரொம்ப தப்பா இருக்குது. இத நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் வந்து உங்கள்ட்ட நான் ஒரு சின்ன விஷயமா ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவும் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. தயவு செஞ்சு என்னோட வீடியோவ அப்படியே தம்ப்நெயில்ல காப்பி பண்ணி போட்டிருந்தீங்கன்னா, டெலீட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கன்டென்ட்டுமே, ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து ஓனா வந்து யோசிச்சு செய்றது தான். நீங்களும் அத மாரி யோசிச்சு செய்யுங்க. இத நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த வருஷம் அக்ஷய திருதியை அன்னைக்கு எனக்காக எதுவுமே நான் வாங்கிக்கல. பிகாஸ் நான் அந்த வீடு கட்டுறதுக்காண்டி நெறைய கோல்டு வந்து நாங்க வந்து சேல் பண்ணிட்டோம். அதே மாதிரி மீதி இருந்த கொஞ்சம் விக்கவே வேண்டாம் அப்படின்னு நெனச்ச கோல்ட மட்டும் அடமானத்துல வச்சிருக்கோம். அதெல்லாம் மீட்கணுங்கிறதே வந்து பெரிய டாஸ்க்கா இருக்குது. ஸோ வந்து கோல்டு புதுசா வாங்குறதுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷம் நான் எதுவுமே பிளான் பண்ணல. கையில இருந்த காசு எல்லாத்தையுமே வந்து நாங்க வீட்டுக்காண்டி செலவு பண்ணிட்டோம். இன்னுமே செலவு முடியல. அதுதான் உண்மை. ஒரு ஒரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப சம்மர்னால ஏசி வாங்கியே ஆகணும். அதே மாரி பெட்டுமே வந்து இதாயிடுச்சு. அதனால புது பெட்டா வாங்கிட்டோம் புது வீட்ல. ஸோ கோல்டுக்குன்னு பெருசா நாங்க வந்து பட்ஜெட் ஒதுக்கவே இல்ல. இதுக்கு மேல தான் ஒவ்வொரு கிராமா வாங்கி சேர்க்கணும். இந்த தோடு தான் நாங்க வாங்குனோம் என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்காக. பழைய நகை வந்து ரொம்ப பழைய நகையா இருந்தது தோடு. அந்த தோட போட்டுட்டு இந்த தோடு வாங்குனோம். பழைய தோடு 4 கிராம் அதாவது 1/2 பவுன போட்டுட்டு 3 கிராம் நாங்க வந்து தோடு வாங்குனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய தோடு வந்து 20 வருஷம் பழைய தோடு. அதுல வந்து ஹால்மார்க் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வாங்குன தோடுங்கிறதுனால, அது கல்லு வச்ச தோடு. அ கல்லுக்கு பாதிய வந்து கழிச்சுக்கிட்டாங்க. ஸோ மீதி இருந்ததெல்லாம் நாங்க வந்து வாங்குனோம். இதுக்கு மேல அந்த 1/2 பவுன் தோட போட்டுட்டு, மேல வந்து ரூ. 3000 குடுத்து தான் வந்து இந்த தோடு வாங்குனோம். இது வந்து ஹால்மார்க் சீல் உள்ள புது தோடு தான். இந்த தோடு வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, ஆக்சுவலா நாங்க வந்து ஜிமிக்கி மாதிரி வாங்கலாம் அப்டின்ட்டு தான் போனோம். அங்க இருந்த ஜிமிக்கி ரொம்ப குட்டியா இருந்தது. அதனால தான் நாங்க இந்த மாரி தோடு சூஸ் பண்ணோம். இப்ப இது வந்து ஸ்கூலுக்கும் போட்டுக்கலாம். மேல உள்ள தோட தனியா வந்து எடுத்துட்டு, ஸ்கூலுக்குமே போட்டுக்கலாம். கீழ உள்ள தொங்கல் வந்து ஏதா ஃபங்ஷன் அந்த மாதிரின்னா, நம்ம கீழ உள்ளதையும் சேர்த்து வந்து காதுல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு வந்து இப்ப 8த் போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா அழகாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்க அது வாங்குனோம். இந்த ரிங் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ். இந்த ரிங்கும் வந்து அழுத்தமா தான் இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்வையாவுமே இருக்குது. கேஸ்டிங் மாடல்ல காமிச்சாங்க. அது இன்னுமே வந்து ரொம்ப மெலிசா இருந்த மாரி இருந்துச்சு. சும்மா கம்பி மாதிரி இருந்துச்சு. இந்த ரிங் வந்து என்னோட சிஸ்டர்க்காண்டி வாங்குனோம். அவங்க பைசா குடுத்தாங்க. அவங்களுக்காண்டி வாங்குனோம். இது வந்து அரவுண்ட் 15,000 15,000 கிட்ட வந்துச்சுங்க. 2 கிராம் சரியா 2 கிராம் மட்டும் தான். ஸோ சேதாரம், கூலி, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்து 15 கிராம் 15,000 வந்துச்சு. இது எங்களுக்கு தெரிஞ்ச கடைனால கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இதே நாங்க வந்து தங்கமயில்ல அந்த மாதிரி விசாரிக்கும்போது ரூ. 16,700 800 வருமாம். ஸோ அங்கலாம் இல்லாம நாங்க வந்து தெரிஞ்ச கடையில வாங்குனதுனால இவ்ளோ கம்மி காஸ்ட்டு. 2மே வந்து ஹால்மார்க் சீல் உள்ள நகைகள் தான். ஸோ வந்து இதுதான் இந்த வருஷம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க வாங்குன ரிங் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வாங்கிட்டோம். அக்ஷய திருதி அன்னைக்கு காலையிலேயே போய் வாங்கிட்டோம். 2வது அந்த தோடு வந்து என்னோட மாமியாரும், நாங்க எல்லாருமே போய் சேர்ந்து மறுநாள் தான் வாங்குனோம். ஏன்னா பழச வந்து போடுறது அப்படிங்கிறதுனால 2வது நாள் போனோம். இது 2 தான் நாங்க இந்த வருஷம் வாங்குன தங்க நகை. நீங்க என்ன வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நகை எப்படி இருக்கு? வாங்குனது ஒர்த்தா? இந்த ரேட் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.